யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது ஒரு மரத்தோட ஒப்பிட்டு நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை, அதாவது சங்கீதம் 52:8 பார்க்கும்போது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. சங்கீதம் 128 பார்க்கும்போது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம். பைபிளில் நிறைய இடத்துல இந்த ஒலிவ மரத்தை பற்றி பார்க்கலாம். ஆனால் ஏன் இந்த ஒலிவ மரத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? முதல்ல வேதாகமத்தில் இதை பற்றின தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மரம் ஒரு அழகான மரம் கிடையாது. கம்பீரமாக வான அளவு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மரமும் கிடையாது. விலையேற பெற்ற மரமோ அல்லது இதன் பூக்கள் ரொம்ப அழகான பூக்களோ கிடையாது. மோசே கூட பண்டைய இஸ்ரவேல் தேசத்தை ஒலிவ மரங்கள் உள்ள தேசம், எனவே நல்ல தேசம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒலிவ மரத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்த மரத்தில் பிரியமானவர்களே, இதிலிருந்து பெறக்கூடிய எண்ணெய் காரணமாக தான் இந்த மரம் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கருதப்பட்டது. இந்த மரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் கருதப்பட்டது. எனவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மரத்தின் மேலே ரொம்பவும் பிரியம் வச்சுருந்தாங்க. இதன் எண்ணெயால் எரிந்த விளக்குகள் மூலம் அவங்க வீடுகள் பிரகாசமாயினன்னு பார்க்கலாம். சமையல் மற்றும் சரும பராமரிப்புக்கு ஏற்ற எண்ணெய், நல்ல வாசனையுள்ள எண்ணெய்னு பார்க்கலாம். இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நமது வெளித்தோற்றம், உலக காரியங்கள், உடை, உயர்ந்த வாழ்க்கை, ஏழ்மையான நிலைமைகள் இந்த உலகுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அல்லது மற்ற மனிதர்களுக்கு அப்படி காணப்படலாம். நாம் அந்த இடத்துல கூட நிராகரிக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் புற அழகை நோக்காமல் நம்மை போன்றவர்களின் இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்குள்ள ஒரு புதிய உயர்வை இந்த ஒலிவ மரத்தை போல தருகிறவர். இரண்டாவதாக, நாமும் புற காரியங்களை விட்டு உலகத்தின் வேதனையான பாடுகள், சோதனைகள் மத்தியில் பிழியப்படும் போது இந்த ஒலிவ மரத்தை போல பயன்பட வேண்டும். ஏன்னா எண்ணெய் என்பது மரம், காயின்னு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த மரத்தோட பகுதிகள் ஏராளம் செயல்முறைகள்னால நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு தான் இந்த எண்ணெயானது பெறப்படுகிறது. உலகத்தில் நொறுக்கப்பட்ட அனுபவங்களில் இருக்கிற உங்களை வெளியேறப்பெற்ற அனுபவத்துக்கு கொண்டு வருகிறவர் நமது தேவன். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஒலிவ மரம். இந்த உலக பாடுகள் உங்களை உடைய வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய நன்மைக்கு ஏதுவாக இந்த மரத்தை போல உங்களை வனைந்தெடுப்பாங்க. வெளியில் நாம் தேவையற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படியல்ல. ஏற்ற நேரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. அந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் மூலம் நிறைய வீடுகளில் பிரகாசம் ஏற்பட்டது. உங்களையும் ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பாங்க. சரியா? ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.